பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாள் நம்முடைய கரங்களிலே மகிழ்ச்சியான நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை எல்லாவற்றிலும் மேன்மையாய் வைக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். கல்வியிலே, வேலையிலே, தொழிலிலே, மற்ற எல்லா காரியத்திலும் ஒரு மேன்மையை கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் மேன்மையாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் பல நேரத்தில் நாம் ஆண்டவரை விட்டுட்டு மனுஷர்களை போய் அவங்கள பிடிச்சா கொஞ்சம் மேன்மை அடைவோமா, இந்த காரியத்தை தேட நாம் மேன்மை அடைவோமா என்று உலக பிரகாரமான காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய கட்டளைகளின்படி, ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது, அதை கை கொள்ளும் போது அவர் நம்ம என்ன செய்யறாராம்? மேன்மையை வைக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார். யாரெல்லாம் இந்த வேத வசனத்தை படித்து அதன்படி நடக்க தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை மேன்மைப்படுத்தினார். பரிசுத்த வேதாகமத்தில் அப்படிதான். யாரெல்லாம் மேன்மை அடைந்தார்களோ, குப்பையிலிருந்து, சிறுமையிலிருந்து யாரெல்லாம் ஒரு மேன்மையான இடத்திற்கு வந்தார்களோ, அவருக்கு பின்னாடி என்ன இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தை, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்தினார். அதே ஆண்டவர் இந்த நாளிலே நம்மையும் மேன்மைப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் ஊழியத்திலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் கையின் பிரயாசத்திலே மேன்மையை காண்பீர்கள். ஜெபம் பண்ண போறோம். பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா, எங்களை மேன்மையாக்குகிற கர்த்தர், பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னீரே, அப்படியே நீர் எங்களை மேன்மையாக வைக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நடக்க, அதை தியானிக்க, அதை அப்பியாசப்படுத்த நாங்கள் கவனமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.